நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எபிரேயர் 2:5-12 முடிய வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படித்தவற்றிற்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. அனைத்தையும் மனிதருக்கு அடிப்பணிய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிப்பணிய காணோம். நாம் காண்பது சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்த்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க விற்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதரர் சகோதரிகளுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார். அன்றோ சிந்தனை: நாம் விடுதலை பெற தம்மை ஒப்பு கொடுத்த இயேசுவே நம் மீட்பர். வரவிருக்கும் உலகு இது எதிர்காலத்தையோ உலக முடிவையோ குறிப்பதல்ல. மாறாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தொடங்கிய புது யுகத்தை குறிக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்குமிடமே புதிய உலகு. அதுவே நாம் ஏங்கி காத்திருக்கும் தாய்நாடு. இது ஏற்கனவே நம்மிடம் வந்துள்ளது. மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். மனித மீட்பு சிலுவையின் பாதையை தவிர வேறு பாதையை இறைவன் காணவில்லை. மற்றவரை மீட்க விரும்புபவர் தாமே சோதனைக்கு உட்பட வேண்டியுள்ளது. இம்மீட்பின் பயணத்தில் எதிர்ப்புகளை சந்திக்க கூடும். எவ்வித ஆறுதலுமின்றி எல்லோரும் கைவிடக்கூடும். துன்பம் ஒரு நல்ல ஆசிரியர். அது நமது அர்ப்பணத்தின் வலிமையை சோதித்து பார்க்கிறது. தந்தை தம் மகன் மீது கொண்டுள்ள அன்பை கிறிஸ்துவின் சிலுவையில் நாம் கண்டுணர வேண்டும். தந்தை தம் மகனை பூமியில் துன்புறும்படி தீர்ப்பிடவில்லை. மாறாக துன்பத்தின் வழியே அவரை உலகின் மீட்பராகவும் எல்லோருக்கும் வாழ்வின் மாதிரியாகவும் ஆக்கினார். எனவே நாம் துன்பங்கள் வருகின்ற போது சோர்ந்து போகாமல் நம் ஆண்டவரின் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.